வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிந்து வெளியில் திராவிடமும் தமிழும் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த பாடம் 5 அகழ்வாராய்ச்சியில் தமிழும் தமிழரும் கீழடி வரை பண்ண அந்த ஆராய்ச்சியிலேருந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது இதுக்கு சிந்துவெளிக்கும் திராவிடத்துக்கும் என்ன தொடர்பு, அதுக்கு என்ன சான்று நமக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதில் முக்கியமான விஷயம் இந்த சிந்துவெளியில் நடந்த ஆராய்ச்சியிலேருந்து தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஆராய்ச்சி அவங்க ஏன் செஞ்சாங்கன்னா, சீன நாட்டிலேருந்து வந்த புத்த துறவி, இவர் பேர் யுவான்சுவாங்க. இவர் நிறையா வரலாற்று பதிவுகளை எழுதியிருக்காரு. அதுவும் எப்போ எழுதினாருன்னா, அவர் காஞ்சிபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் இங்கே அவர் புத்த மத கல்வியை கற்றுக்கிட்டார். அப்போ அவர் திராவிட தேச குறித்து நிறைய குறிப்புகளை பதிவு செஞ்சுருக்காரு. அந்த பதிவுகள்லேருந்து தான் தமிழர்னால் யார், எங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த சிந்துவெளியில் அகழ்வாராய்ச்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் வெளிப்படையாக வந்திருக்கு. அதாவது ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வடமேற்குலேருந்தும் வட இந்தியாவிலையும் அவங்க பரவி இருக்காங்க. ஆனால் இந்த ஆரியர்கள் வரத்துக்கு முன்னாடியே இந்த எல்லா இடத்துலையும் திராவிட மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இந்த ஆராய்ச்சியாளர்களில் ஒருத்தரான பேராசிரியர் பரோ கூறுறாரு. அதே மாதிரி ஆரிய மொழிவை அவர் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது இருக்கு வேதத்தில் 20% திராவிட சொற்கள் தான் இருக்குது. அதே சமயத்தில் சிந்து, கங்கை இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த திராவிடர்கள் வாழ்ந்துட்டு பிற்காலத்தில் ஆரியர்கள் அதே இடங்களெல்லாம் வாழ்ந்துட்டு அந்த வழியாக இருந்து நிறைய திராவிட மொழிகளை அவங்க தன்னுடைய மொழியிலையும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்றதான் பரோவுடைய கருத்து. இப்போ லெமோரியாவில் இருக்கிற தென்னிந்தியாவும் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவிலேருந்தும் சில பேர் அப்படியே மத்திய தரைக்கடல் நாடுகள்லேருந்து சில காலம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வட இந்தியாவுக்கு தெற்கு நோக்கி வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த அடிப்படை காரணங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹீரஸ் பாதிரியார் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சிந்துவெளியில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. அதாவது சிந்துவெளி ஒரு பழங்காலத்தில் பெரிய ஒரு நாகரிகத்தை செழித்து வளர்ந்த ஒரு இடமா இருந்திருக்கணும். ஆனால் எந்த காரணத்தாலையும் அது அழிஞ்சிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் நிறைய கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காரு. அது என்னென்னா, சிந்துவெளியில் பார்த்திங்கன்னா மொகஞ்சதாரோ, ஹரப்பா இந்த 2 இடங்களும் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அந்த அகழ்வாராய்ச்சியில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் அந்த காலத்துலேயே செழிப்பான ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது தெரியுது. அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சானுட்டாரா, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் இந்த இடத்துலையும் அதே அந்த நாகரிக சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக சர் ஜான் மார்ஷல் முதல்ல உலகத்துக்கு இந்த நாகரிகம் செழித்து வளர்ந்த இடங்கள் இது அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு. சிந்துவெளியில் அந்த நாகரிக சின்னங்களாகவும் அப்போ கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக நவநாகரிகமாக கட்டியிருக்கிறதாகவும், மொகஞ்சடாரோ, ஹரப்பா இந்த 2 இடங்கள்லையும் நிறைய ஒத்துமைகள் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொகஞ்சடாரோ ரொம்ப செழிப்பான நகரமாக இருந்திருக்கு. பின்னாடி அது வெள்ளத்தில் மூழ்கி திரும்பி அது மேலே ஒரு மேடு உருவாகி அது மேலே ஒரு நகரம் உருவாகிருக்கு. அதுக்கு பிறகு அதுவும் வெள்ளத்தில் மூழ்கி போய் இந்த மாதிரி 7 நகரங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றா உருவாகி இருக்கணும் அப்படின்றத இவங்க தெரிவிக்கிறாங்க. இல்லைன்னா எதிரிகளால் அந்த இடம் அழிஞ்சு போயிருக்கணும் அப்படின்ற கருத்தும் சில பேர் சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோவிலையும் ஹரப்பாலையும் பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய கோட்டை, அப்புறம் கொத்தளங்கள்லாம் படைகள் அவங்கள பராமரிக்கிற இடம் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்கே அந்த கோட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா மன்னரோட மாளிகை, அதில் பெரிய பெரிய குளங்கள் நீராடுறதுக்கு, அப்புறம் சாலைகள்லாம் நேருக்கு நேராக அமைஞ்சிருக்கு. அப்புறம் பெரிய வீடுங்கள், நெற்களஞ்சியங்கள்லாம் இருந்திருக்கு. கோயில் பூசாரிங்களுக்குன்னு தனித்தனி வீடுகள்லாம் இருந்திருக்கு. அப்புறம் மொகஞ்சதாரோவில் உள்நாட்டு வெளிநாட்டு வாணிகள்லாம் நடந்திருக்கு. இறக்குமதி செஞ்ச அந்த தானியங்கள், உலோகங்கள், நவமணிகள்லாம் அழகாக சேமிக்கப்பட்டிருக்கு. மொகஞ்சதாரோ முழுசுமே செங்கலால் கட்டப்பட்ட ஒரு நகரமாக இருந்திருக்கு. தெருக்கள்லாம் ரொம்ப திட்டமிட்டு அழகாக கட்டப்பட்டிருக்காங்க. அப்புறம் நகரத்தோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 3.4 கிலோமீட்டர்.
அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆரியர்கள் வந்து ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் இங்கே இருந்த நாகரிகம் வந்து திகைப்பூட்ட அளவுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பாக மிகப்பெரிய நகரங்களில் வாழ்ந்த மக்கள் சிந்துவெளி மக்கள் அப்படின்றது தெரியுது. அப்போ ஆரியர்களுக்கும் வெளி மக்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத வெளியில் சொல்லியிருந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் சிந்துவெளியில் வந்து அதே மாதிரி சிந்துவெளியில் இருந்த சிதைவுகளில் பார்த்திங்கன்னா நிறைய லிங்க உருவங்கள் வந்து இருக்குது. அது மூலமாக வந்து சிந்துவெளி மக்கள் வந்து லிங்க வழிபாடு செஞ்சாங்கன்றது நமக்கு புரியுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வேத காலத்தில் இருந்த ஆரியர்கள்லாம் லிங்க வழிபாட்டை கடைப்பிடிச்சவங்க இல்லை, அதை புறக்கணித்தவங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஆரியர்களுக்கும் சிந்துவெளி மக்களுடைய உருவ வேறுபாடு அடிப்படையில் இருந்த வேறுபாடுகளும் நிறையா இருக்குது. மொகஞ்சதாரோவில் வந்து களிமண் முத்திரைகளில் வந்து பசுபதி சிவ வடிவமும் அம்மன் வடிவமும் இடம் பெற்றிருக்கும். ஆனால் ஆரியர்கள் வந்து பசுபதியை ஏற்காமல் ருத்திரனை, அதாவது வந்து சிவனே வந்து ருத்ர ரூபத்தில் இருக்கிற அந்த வழிபாடை தான் அவங்க மேற்கொண்டாங்க. அப்போது வந்து ஆரியர்கள் வந்து சிந்துவெளி மக்கள்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வேறுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சிந்துவெளி மக்கள் வந்து பின்பற்றின அந்த சமயம் வந்து கோள்கள், விண்மீன்கள், இந்த மாதிரி வான் மண்டலத்தோட தொடர்புடைய ஒரு சமயமாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் சிந்துவெளி மக்களில் வந்து ஒரு சில பேர் வந்து கங்கை சமவெளியிலையும் கொஞ்சம் பேர் வந்து தெற்கு நோக்கி வந்து தக்கணத்துலேயும் தமிழகத்தில் தங்கியிருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஊகமும் இருக்குது. ஏன்னா நிறைய ஒற்றுமைகள் இந்த இடத்துலலாம் இருக்குது. முக்கியமாக பார்க்க போனால் இந்த கருப்பு சிவப்பு பானையோட பயன்பாடை சொல்லலாம். கீழடியிலையும் சிந்துவெளியிலையும் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சிந்துவெளியோட அகழ்வாழ்வு வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, திராவிட மக்கள் அங்கேயும் பரவி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற நிறைய சாட்சிகள் அங்கே அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் திராவிட மொழிகள் நிறைய வந்து பலுச்சிஸ்தான் வரைக்கும் போயிருக்கு. அது வந்து அந்த மொழியை படித்தவங்களுக்கு நிறையா பேர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திய பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான அந்த பண்பாடு வந்து அவங்களுடைய பண்பாடோடு ஒத்து போகுது அப்படின்றதும் நமக்கு புரியுது. இப்போ இது வரைக்கும் நம்ம கிடைச்ச சான்றுகள் படி பார்த்திங்கன்னா, கிமு 1200க்கு முன்னாடி ஆரியர்கள் வந்து இங்கே வந்திருக்க முடியாது அப்படின்றத ஆய்வாளர்கள் சொல்கிற வருது. ஏன்னா அதர்வன வேதத்தில் வந்து இருக்கிற அந்த இலக்கிய அமைப்பை பார்த்து அதில் மற்றபடி இந்த புதைப்பொருள் சான்றுகளை வச்சும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரியர்கள் வந்து இங்கே ஒரு கிமு 1100 இல்லைன்னா 100 1000 இந்த வருஷங்களில் தான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்படி பார்க்க போனால் சிந்துவெளி நாகரிகம் மறைஞ்சி பல 100 ஆண்டுகள் கழித்து தான் ஆரியர்கள் வந்து இங்கே வந்திருக்கணும். அதனால் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை ஆரிய நாகரிகமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஆரிய நாகரிகம் வந்து இவங்களுடைய நாகரிகத்தோட கிட்ட கூட வர முடியாது. ஏன்னா அவங்களது வந்து நாட்டுப்புறத்தோடு ஒன்றி வளர்ந்தது. சிந்துவெளி மக்களுடைய நாகரிகம் வந்து பெரிய பெரிய நகரங்கள் அமைச்சு வாழ்ந்து வந்தவர்களோட நாகரிகம் வந்து நகர்ப்புற நாகரிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி சிந்துவெளி மக்களுடைய மொழியை பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு அந்த களிமண் முத்திரைகள், செப்பேடுகள் இது மாதிரி நிறைய கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா அந்த செப்பேடுகளில் வந்து ஒரு வரி, முதல் வரி இடமிருந்து வலமாக வரும், அடுத்த வரி வந்து வலமிருந்து இடமா வருது. அப்போது இது வந்து சித்திர முறையும் ஒளி முறையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்திருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சிந்துவெளியில் மாத்திரம் 300 மொழி கூறுகள் வந்து காணப்படுது. இதில் பார்த்திங்கன்னா 250 குறிகள் வந்து அடிப்படை குறிகள், மற்ற எல்லாம் சார்பு குறிகள். இப்போ சிந்துவெளி மொழின்றது பண்டைய தமிழ் வடிவம் அப்படின்றதும் நிறைய பேர் சொல்கிறாங்க. முக்கியமாக ஹீராஸ் பாதிரியார் வந்து அதுக்கு நிறைய சான்றுகள் தராரு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய அறிவியல் வழியாக நடந்த ஆராய்ச்சிகளும் இது உறுதிப்படுத்துது. ரஷ்யா, ஃபின்லாந்துன்னு வந்த ஆய்வாளர்களும் வந்து மொகஞ்சதாரோ மொழியை வந்து அறிவியல் முறையில் ஆராய்ச்சி செஞ்சு அந்த மொழியை வந்து திராவிட மொழியோட தொடக்க உருவம் அதுதான் முடிவு வந்து சொல்லியிருக்காங்க. சிந்து வெளி எழுத்துக்களை வந்து ஆராய்ச்சி செய்யும் ஐராவத மகாதேவன் அப்படின்றவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிந்துவெளி எழுத்துக்களை வந்து தான் வந்து ஓரளவு வந்து புரிஞ்சு அதுக்கு விளக்கம் கண்டுபிடிச்சிட்டதாகவும், ஆனால் அந்த மொழிகள் வந்து சித்திரமும் ஒலிக்குறிப்பும் இணைஞ்ச ஒரு வடிவமாக இருக்கிறதுனால இப்போ தமிழில் அதை முயற்பெடுத்து எழுத முடியலை அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு.
இந்த மாதிரி தான் செந்துவெளியும் தமிழும் தமிழரும் இணைந்த ஒரு பண்பாட்டை திராவிடம் வந்து எந்த அளவுக்கு அந்த காலத்தில் பரவி இருந்தது அப்படின்றதையும், திராவிட பண்பாடும் சிந்துவெளி பண்பாடும் எப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒத்துப்போகுது. ஆரிய பண்பாடு வரத்துக்கு முன்னாடியே சிந்து பண்பாடு வந்து இருந்திருக்கு. சிந்துவெளி வந்து அதுக்கு முன்னாடியே நாகரிகத்தில் தடைச்சி ஓங்கின ஒரு இடம் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செஞ்சுருக்காங்கன்றது நமக்கு புரியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.